மாதங்களில் புண்ணியம் நிறைந்த புரட்டாசியில் பூஜைகள் செய்வதும் அதிலும் பெருமாளை நினைந்து வழிபடுவதும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெருமாளோ காண கிடைக்காத திருமேனி கொண்டவர். தேவரும் பிற கடவுளரும் காத்திருந்து வணங்கும் உயர்வு கொண்டவர். தேவாதி தேவர்களே காத்திருக்கணும்னா மனிதர்களாகிய நாம் பெருமாளின் அருளை பெற எத்தனை காலம் பிடிக்கும்? ஆனால் பெருமாளின் அருளை பெற எளிய வழி ஒன்றை சொல்கிறது வைணவ சம்பிரதாயம். பெருமாள் பக்தவச்சலம், அடியார்க்கு நல்லடியான். பெருமாளின் அடியார்களை போற்றி வழங்கினால் அங்கே பெருமாள் தானே முன்வந்து அருள் செய்வார் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. சரி, பெருமாளின் அடியார்களை யாரை தொடுவது? சதா சர்வகாலமும் நம்பெருமாளையே சேவித்து அவர் சேவைக்கே தன்னையே அர்ப்பணித்த கருடாழ்வாரை விட துதிப்பதற்கு சிறந்தவர் வேறு யாராவது இருக்க முடியுமா? நம்பெருமாளின் திருமேனியை தாங்கிய பெருமைக்குரியவர். அதனாலேயே பெரிய திருவடி என வைணவ சம்பிரதாயங்கள் போற்றி பாடும் கருடாழ்வார் வேதங்களையே தன் திருமேனியாக கொண்டவர் அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுகிறது. இலங்கையில ராவணனுக்கு முன்பு ஆண்ட மாலி உள்ளிட்ட அரக்கர்களை போரில் வென்று கொன்று மன்னராக முடிசூட்டியவர் கருடாழ்வார் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறாரு. இவ்வளவு பெருமைக்கும் உரியவர் கருடாழ்வார். நீங்க பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா முதல்ல பெருமாளை சேவிச்சிட முடியாது. கருடாழ்வாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும். இதுதான் வைணவ சம்பிரதாயம். அப்படி சேவிச்சாதான் கோவிலுக்கு போன பெருமாள் கோவிலுக்கு போன முழு பலனும் கிடைக்கும். அப்போ பெருமாளுக்கு முன்னரே கருடாழ்வாரை சேவிக்கணும்னா நாமும் முதல்ல கருடாழ்வாரை தானே சேவிக்கணும். அப்படி சேவித்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும். கருடனை பறவைகளின் அரசன் பட்சிராஜா அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இது புராணங்களில் மட்டுமில்லை, நிஜத்திலும் கருடன் தான் பறவைகளின் அரசன். ஒரு முழுசா வளர்ந்த கருடன் அது இறக்கையை விரிச்சதுன்னா 8 அடி நீளம் இருக்கும். அவ்வளோ பெருசா விண்ணுல 20,000 அடிக்கு மேல உயரத்துல பறக்கக்கூடிய திறன் வாய்ந்த ஒரே பறவை கருடன் தான். மனிதனின் பார்வை திறனை விட 8 மடங்கு அதிக பார்வை திறன் கருடனுக்கு உண்டு. வானத்திலிருந்து பூமியை நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ஏவுகணை மாதிரி பாயக்கூடிய வல்லமை கருடனுக்கு மட்டும்தான் உண்டு. விண்ணுல சுமார் 1 மைல் உயரத்துல பறந்துகிட்டு இருந்தாலும் தரையில புல்லுக்கு இடையில மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய முயலை துல்லியமா அடையாளம் கண்டு தூக்கக்கூடிய வல்லமை கருடனுக்கு உண்டு. இப்படி வலிமை வாய்ந்ததுனால்தான் நம்ம நாட்டில் மட்டுமில்லை, உலகெங்கும் பல சமுதாயங்கள்ல கருடனுக்கு தனி பெருமை உண்டு, தனி மதிப்பு உண்டு. கருடன் வணங்கப்படுகிறது. இப்போ தாய்லாந்துல, இந்தோனேஷியாவிலாம் கருடனுக்கு தெய்வீக அந்தஸ்து உண்டு. அமெரிக்காவில் அதனுடைய தேசிய சின்னம் கருடன் தான். இப்படி பல ஊர்களில் கிரேக்க நாகரிகங்களில் கருடனும் ஒரு தெய்வமாக வணங்கப்பட்டது. கருடனுக்கு தனி அந்தஸ்து உண்டு. நமது முன்னோர்களும் இதே காரணத்தால் தான் கருடனை கருடாழ்வார் அப்படின்னு துதித்தார்கள். கருட வழிபாடு நாக தோஷத்தை நீக்கும், வியாதிகளை போக்கும், மரண பயத்தை நீக்கும், குழந்தை பேரு நல்கும். சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கருடாழ்வாரை துதிப்பது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு மாதம் தோறும் வரும் வளர்பிறை பஞ்சமி திதியும் திருவாதிரை நட்சத்திர தினமும் கருடனுக்கு உகந்த நாள் தான். இந்த தினங்களில் விரதமிருந்து கருடனை வழிபடுவது சிறப்பு தரும். சரிங்க, இந்த தினத்துலலாம் என்னால் வழிபட முடியாது, இதை நினைவில் வச்சிருக்கிறேன்னு எனக்கு முடியலை. நான் எப்படி செய்கிறது? தினந்தோறும் கருடனை வணங்கலாம். நீங்கள் டெய்லி கருடனை வழங்கினாலும் அதற்கு பலன் உண்டு. எப்படி? கருடாழ்வாரை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட தீராத நோய் நீங்கும். திங்கட்கிழமை வழிபட்டால் குடும்பம் செழிக்கும். செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் உடல் வலிமை அதிகரிக்கும். புதன்கிழமை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும். வியாழக்கிழமை வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும். வெள்ளிக்கிழமை வழிபட்டால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். சனிக்கிழமை வழிபட்டால் மோட்சம் உண்டாகும். இப்படி எந்தெந்த நாள்களில் என்னென்ன பலன் கிடைக்கும்னு நம்முடைய புராணங்கள் பட்டியலிட்டு சொல்கிறது. இப்படிப்பட்ட கருடாழ்வாரை உண்மையான பக்தியோடு சேவிக்கணும் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. அப்படி சேவித்தால் கருடாழ்வாரின் அருளோடு பெருமாளின் அருளும் கிடைக்கும். சரிங்க, கருடாழ்வாரை சேவிக்கிறது ஏதாவது சிறப்பானது ஏதாவது இருக்கா? இருக்குது. கருடாழ்வாருக்கான ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். 9 முறை சொல்லலாம். ஒரு முறை கூட சொல்லலாம். ஆனால் மனதார சொல்லணும். காலையில் எழுந்து நீராடிட்டு கிழக்கு நோக்கி நின்று கண்ணை மூடிக்கொண்டு இந்த மந்திரத்தை மனதார ஜபித்தால் கருடாழ்வாரின் அருள் கிடைக்கும். கருடாழ்வாரின் அருள் கிடைத்தால் நம்பெருமாரின் அருளும். நன்றி, வணக்கம்.